என்னைக்காவது உங்க செப்பலையோ ஷூவையோ நோட் பண்ணிருக்கீங்களா? அது எங்க அதிகமா ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இல்ல எங்க தேஞ்சிருக்குன்னு நோட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நோட் பண்ணணும். உங்க பாதத்தை பாத்தீங்கன்னா நம்ம மூணா ஃபார்வர்ட் ஃபுட்டை வந்து 4 ஃபுட் சொல்லுவோம். அந்த டோஸ் இருக்கு இல்லையா, அதை 4 ஃபுட் சொல்லுவோம். ஹீல் இருக்க இடத்த ஹைன் ஃபுட் சொல்லுவோம். நடுப்புற இருக்க அந்த ஹார்ட்ஸ் இருக்க இடத்த மிட் ஃபுட்னு சொல்லுவோம். இப்ப நீங்க உங்க ஷூல இந்த 4 ஃபுட்ல ப்ரெஷர் ஆயிருக்கா இல்ல ஹைன் ஃபுட் ஹீல்ல ப்ரெஷர் ஆயிருக்கான்றத நீங்க நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணும்போது எனக்கு 4 ஃபுட்டை நல்லா என்னோட டோஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு என்னோட ஷூலனா, நீங்க அப்ப முன்னாடி இருக்கிற ஃபுட்ல வந்து அதிக ப்ரெஷர் போட்டு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே ஹைன் ஃபுட் பேக் ஃபுட்ல நடக்குதுன்னா அப்போ அங்க அதிகமா ப்ரெஷர் போடுறீங்கன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் உங்க வெயிட் வந்து உங்க ஃபுட்ல ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்க நடக்கிற விதம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த ஃபுட்டோட வேருமே நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படி வாங்கணும், ஒரு செப்பலை எப்படி வாங்கணும்னு சொல்றோம், நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த ஹார்ட்ஸ் ஆப்சென்டா இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல வந்து ஹார்ட்ஸ் ரைஸ்டா வாங்கணும். ஓகே, தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் திங், எனக்கு இங்க பாதம் இங்க வந்து என்னோட பழைய செப்பல் வந்து கம்ப்ரெஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா உங்க இன்சோல்ஸ் வந்து குஷனா இருக்கணும். ஓகே. அண்ட் தேர்ட் திங், எனக்கு ஹீல்ல ரைஸா இருக்கு, ஹீல்ல தான் எனக்கு அதிகமா ப்ரெஷர் தெரியுது, எனக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க சாஃப்ட் குஷன் ஆர் ஷாக் அப்சர்வர் அதிகமா இருக்கிற போல வாங்கணும். லிட்டில் பிட் ஹீல் ரைஸ்டா வாங்குங்க. இந்த ஹீல் ரைஸ்டா வாங்கும் போது இங்க மட்டும் ரைஸ் இல்லாம ஓல் ஃபுட், ஓகே, ஓல் ஃபுட்டுமே எலிவேட்டடா இருக்கிற ஹீலா வாங்கணும். ஓகேவா? நீங்க இங்க மட்டும் ஹீல் அதிகமா ரைஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களோட ஆங்கிள் மாறுறதால வெயிட் வந்து இங்க அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், 4 ஃபுட்ல அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் வரதால இப்ப நீ ஆங்கிளோட ஆங்கிள் மாறும். நீங்க நடக்கும் போது இப்ப நீயோட ஆங்கிள் உள்ள பெயினும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் எப்பவுமே வந்து ஹீல வந்து அதிகமா போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஸோ ஹீல்ஸ் போடலாம், ஆனா போடும்போது ஹீலும் உங்க 4 ஃபுட், அதாவது ஹைன் ஃபுட் அண்ட் 4 ஃபுட் எலிவேட்டடா கம்ப்ளீட்டா எலிவேட்டடா தான் வாங்கணுமே தவிர உங்களோட ஹீல் மட்டும் ரைஸ் இருக்க செப்பலை யூஸ் பண்ணாதீங்க. அதே போல ஒரு செப்பல் தானே தேஞ்சிருக்கு, இன்னொரு செப்பல் நல்லா தானே இருக்கு அப்படின்னாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க நடக்கும் போது இம்பேலன்ஸ் ஏற்படும். ஓகே, ஸோ உங்களோட ஹிப்ல வந்துட்டு லைக் லிம் லென்த் டிஸ்கிரன்சி சொல்லுவோம். உனக்கு குட்டையாவும் ஹைட்டாவும் தான் நடக்கும்போது எப்படி இருக்கும். எஸ்பெஷலி ரொம்ப நேரம் நிக்கிறவங்க நடக்கிறவங்க அட்லீஸ்ட் மினிமம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது செப்பல்ஸை மாத்திரணும். அது தேஞ்சிருந்தாலும் சரி தேயாம இருந்தாலும் சரி கண்டிப்பா மாத்திருங்க. ஏன்னா அப்படி மாத்தினா மட்டும்தான் உங்களால இந்த வழியில இருந்து விடுபட முடியும்.